surprise delivery. வணக்கம். உங்களுக்கு இன்றைக்கு என்ன ஸ்பெஷல்? இன்றைக்கு கீ பர்த்டே. கீ பர்த்டேன்னா 21st பர்த்டே. நமக்கு என்ன பேர்? இந்துசன். இந்துசன். ஓகே, இந்துசன் அவங்களுக்கு இன்றைக்கு பர்த்டேன்னு சொல்லி கொஞ்சம் கிஃப்ட் வந்து ஒருத்தங்க உங்களுக்கு ஸ்பெஷலாக இந்த நாள் ஆக்கணும்னு சொல்லி எங்களுக்கு தந்துருக்காங்க. ஆனால் நாங்கள் யாருன்னு வந்து உங்களுக்கு சொல்ல மாட்டேங்க. நாங்கள் சொல்ல மாட்டோம். ஏன்னா உங்களுக்கு பர்த்டேக்கு நாங்கள் தர டாஸ்க் வந்து நீங்கள் யாருன்னு கண்டுபிடிச்சி உங்களுக்கு சொல்லுவோம். ஸோ நாங்கள் முதல் ஒவ்வொரு கிஃப்டாக தரோம். நீங்கள் அதில் இருந்து யாராக இருக்குமென்று கூட கேஸுங்க சொல்லலாம். ஓகே, இது வந்து நாங்கள் உங்களுக்கு ஒரு க்ளூ தரோம். இது வந்து வெளிநாடாகவும் இருக்கலாம், உள்நாடாகவும் இருக்கும். நீங்கள் தான் இன்னைக்கு கெஸ் பண்ணி சொல்லலாம். ஓகே, சரி. ஓகே, நீங்கள் யாரென்று கெஸ் பண்ணி சொல்லுங்க. அதுக்கு முதல் இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பான நாளை அமைக்கணும்னு சொல்லி கொஞ்சம் சாக்லேட்ஸ் தந்திருக்கேன். அதை மிக்கிட்டு இருந்து வாங்க. சரி, ஓகே, உங்களுக்கு 2 கிஃப்ட் தந்துருக்குறேன். இப்போ சொல்லுங்க, அப்போ யாராக இருக்கும்? கண்டுபிடிக்கிறது சாக்லேட் பிடிக்குமென்று ஒருத்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தானே, அது யாராக இருக்கும்? பக்கத்து வீட்டு அக்கா. பக்கத்து வீட்டு அக்காவோ? பேர் சொல்லுங்க. தனுசியா. நாங்கள் லாஸ்ட்டாகவே சொல்கிறோம் யாருன்னு. இப்போ ஒரு இன்னும் கொஞ்சம் பாக்ஸில் இருக்கிற ஒரு கிஃப்ட் தாரம், அதை பார்த்துட்டு நீங்கள் யாருன்னு அப்புறம் சொல்லுங்கள். ஓகே, இதில் வந்து உடையக்கூடிய பொருட்கள்லாம் கூட இருக்குது. அதோட இன்னொரு க்ளூ தான். உங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து 21st பர்த்டே தானே. இப்போ இதுக்குள்ள வந்து உங்களுக்கான 21st திங்ஸ்லாம் கூடுதலாக இருக்குது. நம்பருக்கு ஏற்ற மாதிரி கிஃப்ட் வச்சுருக்கேன். சரி, ஓகே. ஓகே, நம்பர் படி எடுத்துடணுமே. உங்களை உலகமாக நினைச்சு உலகமே
ஃப்ரீயா பிடிச்ச கலரும் அதுக்கு என்ன சரி ஒவ்வொன்றை ஒன்றா தரங்கள் வச்சுட்டு 1-2 தெரியும் தான் நொழுங்க அதுதான் ஸ்கந்தாதான் பிரச்சனை ஏதோ படிச்சிருக்கோம் வில்லங்கமே தான் இருக்குமோ இதில் என்ன வில்லங்க இல்லை இதை கண்டா ஒரு அடுத்ததா வில்லங்கமாக இருக்குமோன்னு நினைக்கிறேன் ஐயோ நான் குளிக்கிறேன் பிரச்சனை நீ யாருன்னு கரெக்டாக சொல்லாட்டிக்கு எங்களுக்கு ஒரு டான்ஸ் ஆடி காட்டணும் மிக்கியோட நான் சோன் நடத்திலேயே இல்லை நீங்கள் இந்த டான்ஸ் ஆடி காட்டணும் சரி அதுதான் யோசிப்போம் நீங்கள் எப்படியும் கரெக்டாக சொல்ல மாட்டீங்க ஸோ அதுதான் இருக்கலாம் மிக்கி உங்களோட ஆடுறதுக்காக தான் வந்தவர் அவர் வெளியிலே ஒரு குத்தோட ஃபோட்டோ வருதா போட்டுட்டே ரெண்டாலும் பர்த்டே பாயோட ஆடுறது ஸ்பெஷல் தானே ஸ்கூல் முடிச்சிட்டேன் அவனை கொடு ஒர்க்குக்கு போவீங்க தான் பேங்க் ஆஃபீஸராக இருப்பீங்க சம்டைம் இன்னைக்கு நாங்கள் போன அப்புறம் கிஃப்ட் வந்தாலும் புதையோ தெரியாது ட்ரெஸ் உண்டு முக்கியமான பொருள் சும்மா சுற்றி போட்டு கொண்டு வர மிச்சத்தை காணல போகுது என்ன போகுது இலங்கை கேஸ்
போடலாம் போடுவோம். சரி சொல்லுங்க கொஞ்சம் யாராக இருக்குமாண்டு. இது இப்படியும் தனலட்சணா இல்லாட்டி தனலட்சணாவா? அவங்க யார் உங்களுக்கு? மெச்சாராக இருக்குமா இல்லாட்டி சேரணிகாவே இருக்கும். அவங்க அவங்க போடணும் மாட்டேன். கழுத்தில் போட சொல்லி. ஓ சொல்லுங்க கொஞ்சம் யாராக இருக்கும். அதான் 2 பேரில் யாராவது ஒரு வளர்த்து லாஸ்ட்டாக ஒரு கிஃப்ட் தந்தா நீங்கள் அதை யாருன்னு கண்டுபிடிச்சிடுவீங்க. அப்போ தான் அங்கே பார்த்து ஆனால் நீங்கள் யாருன்னு சொன்னா தான் நாங்கள் தருவோம். நீங்கள் பிள்ளையால சொல்லிட்டீங்களா? அதால் மிக்க ஒரு டான்ஸ் பண்ணிட்டு அது தரோம். தனலட்சணா தான் இருக்கு பண்ணி இல்லை அவங்க இல்லை. போகிறோம் கண்டிப்பாக இப்போ தான் லுக்காக இருக்கு. வடிவே சரி இப்போ சொல்லுங்க யாரு அது தாங்க சொல்லுங்க. நீங்கள் சொன்னதான் தருவேன். தனலட்சணா. சரி ஒரு மிக்கி ஒரு டான்ஸ் பண்ணி அந்த கோர்ஸ் எடுக்கல. டான்ஸ் கோர்ஸ் எடுக்கல. 2 பாய்ஸ் ஆடுவீங்களா? ஆடுங்க டான்ஸ். ஒரே ஒரு டான்ஸ் உங்களுக்காக வேணும். சரி ஓகே வைக்க பாருங்க. நான் ஃபைனல் ஃபைனலாக யாருன்னு சொல்லி அதில் உங்களுக்காக 21 எழுதி இருக்கு. அதாவது உங்களோட 21வது பர்த்டேன்னு சொல்லி 21 கிஃப்ட் உங்களுக்கு தரோன்னு சொல்லி தான் 21 நம்பர்ஸ் போட்டு 21 கிஃப்ட் உங்களுக்கு வந்துருக்கு. நீங்கள் சொன்னீங்க யாருன்னு தனலட்சணா. அவ இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை. சும்மா பரவாயில்ல. அவள் இல்லாட்டி நீ டான்ஸ் பண்ணும். அதுக்கப்புறம் யோசிச்சு எங்களுக்கு டான்ஸ் ஆடியே ஆகும். சொன்னேன் அவள் இந்த அவள் அப்படி தெரியும் தெரியும். சரி ஓகே. அவங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? அதுல இல்லையே அவங்களோட நேம் அண்ணாண்டா மச்சாலன்னு தான் அப்படிதான் கூப்பிடுறோம். தெரியும் தெரியும். இப்படியா பிள்ளைங்க அவள். தேங்க்யூ. பக்கத்துல அவங்களையும் கூப்பிட்டு போட்டோ எடுப்போம். சொன்ன மாதிரியே உங்களோட தங்கச்சி தனலட்சணா தான் வந்து உங்களுக்கு உலகத்தையும் செய்திருக்காங்க. இன்றைக்கு வந்து உங்களோட 21வது பர்த்டேன்னு சொல்லி உங்களுக்கு 21 கிஃப்ட் தருவோம்னு சொல்லி அவங்கள்டையும் பார்த்து உங்களுக்காக தந்திருக்கணும். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாகவும் இனிவரும் நாட்கள் ஒன்றும் இனிமையான நாளாகவும் அமையணும்னு சொல்லி எங்களோட இன்னும் சர்ப்ரைஸ் அண்ட் டெலிவரி சார்பாக உங்களை வாழ்த்தி ஃபைனலாக உங்களுக்கு விஷயம் ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. அம்மம்மா குண்டு புள்ளியாளி பொறுக்குது அழகட்ட வந்து குடிச்சு பார்த்தேன் அது ரொம்ப நிற்குது. மனச மடிச்சு நீதான் இடுப்பில் சொல்ற